செம்மணியில் இன்று குழந்தை சிறுவரின் எலும்புக்கூடுகள் மீட்பு. கிளிநொச்சி மாவட்ட போக்குவரத்து தொடர்பான விசேட கலந்துரையாடல் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில். விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தங்கத்தை தேடி சம்மாதுறையில் அகழ்வு நடவடிக்கை. கடும் அச்சத்தில் கோதாபய அனுரவிடம் சிக்கியுள்ள மறைக்கப்பட்ட ரகசியம். பசில் ராஜபக்ஷவை உடனடியாக கைது செய்யவும் சிஐடிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. ஆடைகளின்றி சித்திரவதை செய்யப்பட்ட சுரேஷலி மனைவியின் பரபரப்பு வாக்குமூலம். திருகோணமலை கடற்படை தளத்தில் ரகசிய சித்திரவதை கூடம், சிஐடியின் அதிரடி நடவடிக்கை. இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைக்குழியாக செம்மணி மனித புதைக்குழி பதிவானது. பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுங்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்ய சமகால அனுர அரசாங்கம் முனைப்பு காட்டி வருகின்றது. இதற்கு வலுவான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைதுகள் தொடர்பில் அடுத்தடுத்த கட்டங்கள் மிகவும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கோட்டாபய வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்ட தடையுத்தரவின் காரணமாக இந்த அச்சு நிலைமை உறுதியாகியுள்ளதாக ராஜபக்ஷக்கள் நம்புகின்றனர். இந்த சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் சட்டத்தரணிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்து கோட்டாபயவை கைது செய்வதையும் தடுப்பு காவலில் வைப்பதையும் தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரியுள்ளனர். இந்த மனுவில் போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிசேகர, அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன மற்றும் சட்டம் அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையால் தனது தனிப்பட்ட சுதந்திரம் பறிபோயுள்ளதாகவும் இதன் காரணமாகவே தாம் கைது செய்யப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என கோட்டாபய குறிப்பிட்டுள்ளார். இதுவரையில் இது தொடர்பாக தன்னிடம் எந்தவொரு வாக்குமூலமும் பெறப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்கும் சாட்சிகளை அல்லது போலீஸ் உத்தியோகத்தர்களை தனக்கு தெரியாது. சேனல் 4 தொலைக்காட்சியில் வாக்குமூலம் வழங்கிய அசாத் மௌலானா என்பவரையும் தனக்கு தெரியாது என அவர் கூறியுள்ளார். தாம் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் நியமிக்கப்பட்ட அரசியல் பழிவாங்கல் குறித்து ஆராயும் ஆணைக்குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகளுக்கு அமைய ஷானி அபிசேகர தன் மீது பழிவாங்கும் எண்ணத்தில் இருக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த ஆணைக்குழுவின் அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அது குறித்து ஆராயுமாறும் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறும் கோரியுள்ளார். இருப்பினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் எந்தவித தொடர்பும் இல்லை என்றால் முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு பயப்படுவதற்கு என்ன காரணம் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குறிப்பாக அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டதை அடுத்து சுரேஷலே உணவை தவிர்ப்பதற்கு தீர்மானித்தமை மற்றும் அரசியல் அரங்கில் அவரை விடுவிக்குமாறும் கடவு சொற்களை வழங்க வேண்டாம் எனவும் கோரி ஏற்பட்ட பரபரப்பின் பின்னணியில் ஏதோ ஒரு கடுமையான சூழ்நிலை இருப்பதாக தென்னிலங்கை அரசியல் மட்டத்தில் பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவிற்கு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று உத்தரவிட்டுள்ளார். நிதி முறைகேடு தொடர்பான நீதவான் விசாரணை இன்று நீதிமன்றத்தின் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபர் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் கலிங்க இந்துதீச, 3வது சந்தேக நபர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127வது பிரிவின் கீழ் ரகசிய வாக்குமூலம் அளிக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டில் சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திற்கு ஒதுக்கப்பட்ட 7.8 மில்லியனை அதன் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக செலவிடாது ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான 12,000 டி-ஷர்ட்டுகளை அச்சிட்ட சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக காவலில் வைக்கப்பட்டிருந்த இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜாஃபரை தலா 10 லட்சம் மதிப்புள்ள 2 சரீரப்பணிகளிலும் சந்தேக நபர்
வெளிநாடு செல்வதற்கும் தடை விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த சந்தேக நபர்கள் மீது பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர். பி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபராக பெயரிடப்படுவாரா என்று நீதிபதி குற்றப்புலனாய்வுத்துறையிடம் விசாரித்துள்ளார். இதன்போது இது தொடர்பாக அரச வழக்கறிஞரின் அறிவுறுத்தல்கள் இன்னும் பெறப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளதாக நீதிபதி திறந்த நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தின் மூன்றாவது சந்தேக நபரான நிர்வாக பணிப்பாளரும் பி அறிக்கையில் பெயரிடப்பட்ட சந்தேக நபரான நிதி பணிப்பாளரும் சம்பவம் தொடர்பான முதல் மற்றும் மூன்றாவது பற்றுச்சீட்டுகளில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக நிதி பணிப்பாளர் இன்னும் கைது செய்யப்படாததால் மூன்றாவது சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்படுகின்றது. அதன்படி இந்த வழக்கில் மூன்றாவது சந்தேக நபரான நிர்வாக பணிப்பாளர் ரோமி சாப்பருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு அக்டோபர் 14 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் இரண்டாவது சந்தேக நபரான பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர குணவர்த்தனவை பிணையில் விடுவிக்குமாறு முந்தைய விசாரணையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி புதைக்குழியிலிருந்து இன்றைய தினமும் 14 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் குழந்தையொன்றும் சிறுவர் ஒருவருடையதுமாக 5 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 27ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் நடைபெற்றது. இன்றைய அகழ்வு பணிகளின் போது எலும்புக்கூடொன்றின் இடுப்பு பகுதியில் ஒரு இரும்பு வளையம் ஒன்று சான்று பொருளாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமியொருவருடைய பிளாஸ்டிக் காப்பை ஒத்த பொருளொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணியின் போது 380 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 362 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வழக்கு 3ஆம் கட்டத்தின் 27ஆம் நாள் இன்று அதிகாலை ஆரம்பிக்கப்பட்டு யாழ் நீதவான் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் முன்னிலையில் இன்று 14 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 5 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு மொத்தமாக 182 மனித எச்சங்கள் மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு எடுக்கப்பட்டு செல்லையா பிரணவன் சட்ட வைத்தியர்கள் மாறப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 380 மனித எச்சங்கள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்று எடுக்கப்பட்ட 5 மனித எண்பு தொகுதிகளில் ஒரு குழந்தை என்பதும் சிறுவர் ஒருவருடைய மொத்தமாக 5 மனித எண்பு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் கௌரவம் அன்று நாளை மறுதினம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நீதி அமைச்சர் வருவதை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அதுக்கான விண்ணப்பம் செய்யப்பட்டதற்கு அமைவாக அத்தோடு காணா போனோர் அலுவலக ஆணையாளர்களும் வர இருக்கின்றார்கள். இந்த அகழ்வு பணி நாளை 28ஆம் நாள் தொடர்ந்து நடைபெற இருக்கும். இலங்கையிலேயே கைப்பற்றப்பட்ட இலங்கையிலேயே ஆக கூடுதலான மனித எண்பு தொகுதிகள் சதோச மன்னர் புதைகுழியில் தான் எடுக்கப்பட்டது. ஆனால் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படையில் 2ஆம் நிலை காணப்படுகின்றன. ஆனால் அடையாளம் காணப்பட்ட அடிப்படையில் இது ஒரு பாரிய மனித எண்பு புதைகுழியாக காணப்படுகின்றது. இது ஒரு பாரிய சந்தேகத்தையும் மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. விசாரணைகளின் பின்புதான் இது சம்பந்தமான முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்று ஒரு சான்று பொருள் எடுக்கப்பட்டது 120 இலக்கப்பட்டு ஒரு மனித எண்பு தொகுதியின் இடுப்பு பகுதியில் இரும்பு வடிவிலான ஒரு சான்று பொருள் எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் சான்று பொருளாக பெறப்படுத்தப்பட்டது. காப்பு பிளாஸ்டிக் காப்பு கொண்டு சிறுவர் பெண்ணுடைய காப்பாக இருக்கலாம். ஆனால் அது இன்னும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. எடுத்து சான்று பொருள் ஆக்கும்போது அது சம்பந்தமாக உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும். கிளிநொச்சி மாவட்ட போக்குவரத்து தொடர்பான விசேட கலந்துரையாடல் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், பிரதேச செயலாளர்கள், போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், நகர அபிவிருத்தி அமைச்சின் உயரதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், போலீசார் என பலர் கலந்து கொண்டனர்.
ஒரு சுற்றுலா துறையை நோக்கிய பயணத்திற்கு இன்றைக்கு நாங்கள் ஆரம்ப அடித்தளமிட்டிருக்கின்றோம். அது தொடர்பாகவும் நாங்கள் திருப்திகரமாக இருக்கின்றது. அடுத்ததாக விஷயமாக நாங்கள் வீதி போக்குவரத்து சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அதன் ஊடாக பல்வேறு பிரச்சனைகள் இருந்த போதிலும் கூட அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் எதிர்வரும் காலங்களில் சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடியதற்கான ஒரு முடிவினை எடுத்தோம். அந்த வகையில் இன்று கூட்டப்பட்ட இந்த கூட்டம் மிகவும் ஒரு திருப்திகரமான முறையில் நிறைவு பெற்றது. இதற்கு விசேடமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபையில் இருக்கின்ற தவிசாளர்கள், அதே போன்று இந்த அமைச்சுகளுக்குரிய விசேடமாக செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அந்த அடிப்படையில் மிகவும் திருப்திகரமாக இன்று கிளிநொச்சியில் நடைபெற்ற இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நிறைவு பெற்றன என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அடுத்ததாக நமக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தலின் போது மக்களுக்கு எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், மக்கள் ஆணை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அவ்வாறு வழங்கப்பட்ட மக்கள் ஆணை என்று மக்களுடைய அபிலாசைகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதை தேடி பார்க்கின்ற பொழுது மிகவும் திருப்திகரமான முறையில் மக்கள் தாங்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு மக்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நாடு என்பது கடந்த காலங்களில் பல்வேறு அழிவு பாதையில் சென்றது என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அந்த அழிவு பாதை என்பது இந்த நாட்டில் லஞ்ச, ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகம், அதே போன்று இன பாகுபாடு போன்றவை நிறைந்து காணப்பட்டது. அப்போ அவ்வாறான பாகுபாடுகள் நிறைந்த, அதிகார துஷ்பிரயோகம் நிறைந்த ஒரு ஆட்சியை இதற்கு முன்னர் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. அந்த அனுபவம் என்பது ஒரு நாள் 2 நாள் அல்ல, 76 வருடங்களுக்கு மேலான அனுபவமாகும். அப்போ அந்த காலகட்டங்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டை ஆட்சி செய்த 2 கும்பல் இருந்தார்கள். 2 கும்பலும் மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். 2 கும்பலும் ஒருவரை பாதுகாத்து கொண்டார்கள். 2 பேருமே இந்த நாட்டை கொள்ளையடித்தார்கள். 2 பேருமே இந்த நாட்டில் லஞ்ச, ஊழல், மோசடியில் ஈடுபட்டார்கள் என்பது நாங்கள் சொல்லாவிட்டால் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ அந்த வகையில் இவ்வாறு இந்த நாட்டை அழிவு பாதையில் இட்டு சென்றதன் காரணமாகவே கடந்த 24ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் திகதி இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் இந்த நாட்டினுடைய அரசு அதிகாரத்தை மாற்றி அமைத்தார்கள். அந்த அரசு அதிகார மாற்றம் என்பது வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் மேட்டு குடிகள் வசமாக இருந்த அல்லது இந்த நாட்டில் வளவுக்காரர்களுக்கு சொந்தமாக இருந்த அரசியலை சாதாரண சாமானிய மக்களுக்கு சென்றடைவதற்கான முடிவினை எடுத்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஆகின்ற பொழுது எங்களுடைய ஜனாதிபதிக்கு 2 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. 2 வருடங்கள் பூர்த்தியாகின்ற பொழுது நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்ற ஒரு விடயம் தான் வேறு எதுவுமல்ல. முதலில் இந்த நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ந்து கிடந்த இடம். 2 வருடங்களுக்கு முன்னர் எமது நாட்டை பார்க்கின்ற பொழுது ஒரு வங்குரோத்து அடைந்த நாடு, வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது, உத்தியோகபூர்வமாகவே இந்த நாட்டில் வங்குரோத்து அடைந்த நாடாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலைமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அவ்வாறு மீட்கின்ற நடவடிக்கையின் பொழுது இன்றைக்கு நாங்கள் ஒரு வருடத்துக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மிகவும் திருப்திகரமான முறையில் இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் இந்த லஞ்ச, ஊழல், மோசடி மலிந்த தேசமாக உலகத்தில் புகழ்பெற்ற நாடாக இருந்த இலங்கை இன்றைக்கு அதிலிருந்து மாற்றமடைந்து இன்றைக்கு லஞ்ச, ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகம், பாகுபாடுகள், வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு நாடாக மாற்றமடைந்திருக்கிறது. இது நாங்கள் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாகவும் கூட இதில் எங்களுக்கு அங்கீகாரமாக கிடைத்திருக்கிறது. அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் நாங்கள் விசேடமாக கடந்த காலத்தை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டை மோசடி செய்த, இந்த நாட்டை கொள்ளையடித்த ரணில் விக்ரமசிங்காவை
சிறைக்கு செல்லுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தியது. அது மாத்திரமல்ல, மஹிந்த ராஜபக்சாக்கள் யாருமே நினைக்கவில்லை மஹிந்த ராஜபக்சாக்கள் கைது செய்யப்படுவார்களா அல்லது விசாரிக்கப்படுவார்களா, ரணில் விக்ரமசிங்காக்கள் விசாரிக்கப்படுவார்களா, கைது செய்யப்படுவார்களா என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டின் புலனாய்வு துறையினுடைய பெரிய தலைவராக இருந்த பணிப்பாளராக இருந்த சலே அவர்கள் கைது செய்யப்படுவாரா, அவர் விசாரிக்கப்படுவாரா என்பது யாரும் எதிர்பார்க்கவில்லை. அது மாத்திரம் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரபலியமான பிக்குமார்கள் கைது செய்யப்படுவார்களா அல்லது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது சம்பந்தமாக யாரும் நினைக்கவில்லை. அதே போன்று இந்த நாட்டில் இருக்கின்ற பல்வேறு அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் இன்றைக்கு சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருப்பது வேறு எதனாலும் அல்ல, கடந்த 2024ஆம் ஆண்டு இந்த நாட்டினுடைய மக்களுடைய அபிலாசிகளாகும். மக்களுடைய அபிலாசை என்பது மக்களுடைய விருப்பமானது வேறு எதுவுமல்ல. இந்த நாட்டின் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட வேண்டும், அதற்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே மக்களுடைய விருப்பமாகும். அந்த விருப்பம் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு காலையிலும் கூட யோசித்த ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்கள் தொடர்ச்சியாக இப்பொழுது எங்களுடைய லஞ்ச சூழல் ஆணைக்குழுவுடைய தலைவர் கூறுகின்ற ஒரு வார்த்தை தான், நாங்கள் வரிசையாக நீங்கள் எல்லோருமே செல்ல வேண்டி வரும், அதனால் நீங்கள் செல்வதற்கு தயாராக இருங்கள் என்று கூறுகின்ற கூற்றை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு சட்டம் தன் கடமையை செய்கின்றது. சட்டம் தன் கடமையை செய்வதன் காரணமாக கடந்த காலங்கள் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தவர்கள், சட்டவிரோதமான நடவடிக்கை எடுத்தவர்கள் இன்றைக்கு சலனம் அடைந்திருக்கின்றார்கள், சஞ்சலம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த சஞ்சலத்தின் நிமித்தமாகவே இன்றைக்கு தாங்கள் வெறி கொண்டு அலைகின்ற, வெறி பிடித்த கருத்துக்களை வெளியிடுகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். எது எவ்வாறான போதிலும் கூட இந்த 2 வருடத்துக்கு பிறகு நாங்கள் நாட்டை திரும்பி பார்க்கின்ற பொழுது, மக்களை திரும்பி பார்க்கின்ற பொழுது, மக்கள் சொல்லுகின்றார்கள், தாங்கள் வழங்கிய வாக்குறுதி, தாங்கள் வழங்கிய மக்கள் ஆணை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. அம்பாறை மாவட்டம் சம்மாதுறை போலீஸ் பிரிவில் உள்ள தொய்யும்பட்டை கீழ்கண்டம் பகுதியில் தனியார் வயல்காணியொன்றில் இன்று அகழ்வு பணியொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் நீதிமன்ற உத்தரவுக்கமைய மேற்குறித்த அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டது. காணியில் கடந்த காலத்தில் விடுதலை புலிகள் நிலத்தில் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை புதைத்து மறைத்து வைத்துள்ளதாக சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த காணியில் மண்ணகழ்வு பெக்கோ இயந்திரம் மூலம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஒரு தடய பொருளும் கிடைக்கவில்லை என்பதுடன் அகழ்வு பணி நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை குறித்த பகுதி கடந்த காலத்தில் விடுதலை புலிகளின் நடமாட்டம் இருந்து வந்துள்ளதுடன் அங்கு அக்காலகட்டத்தில் புலிகளின் மார்க்கமாக அமைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் பிரியந்த பண்டார கஸ்தூரியாராச்சி, கெல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தீட்சகர் இப்னு அசார், சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி WAN நிஷாந்த் பிரதீப் குமார, சம்மாந்துறை பிரதேச செயலாளர் SLM ஹனீபா, சம்மாந்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ILM மாஹிர், அம்பாறை சம்மாந்துறை விசேட அதிரடிப்படை பொறுப்பதிகாரிகள், கிராம உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் முன்னிலையில் அகழ்வு பணி இன்று காலை 9 மணி தொடக்கம் நண்பகல் 12 மணி வரை மேற்கொள்ளப்பட்ட போதும் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டதை அடுத்து அனைவரும் வெளியேறினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அலி தடுப்பு காவலில் இருந்தபோது ஆடைகளின்றி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதை குற்றப்புலனாய்வு துறையினர் ஏற்றுக்கொண்டதாக சுரேஷ் அலிவின் மனைவி மனோரி சலே தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது கணவர் சுரேஷ் அலே தற்போது வரை உண்ணாவிரதத்தை கைவிடவில்லை எனவும் உண்ணவோ நீரருந்தவோ அவர் தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் சுரேஷ் அலேவின் மனைவி குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது சலேவின் உடல்நிலை கவலைக்கிடமான நிலையை எட்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுரேஷ் அலேவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைகின்றது. அவரால் அமர்ந்திருக்க முடியவில்லை. அவருடைய கை கால்கள் வலுவிழந்துள்ளன. உடல்நிலை மேலும் மோசமடைந்து வருகின்றது. பேசுவதற்கும் அவர் சிரமப்படுகின்றார் என்றும் அவர் மனைவி தெரிவித்துள்ளார்.
ஊசிகளின் மூலமும் சிகிச்சைகள் மூலமாகவும் திரவங்களை செலுத்தியும் வைத்தியர்கள் சுரேஷ் ஷலேவை உயிருடன் வைத்திருக்கின்றார்கள் எனவும் ஷலேவின் மனைவி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தாம் அழைக்கப்பட்டதாகவும் இதன்போது கடந்த நாட்களில் சுரேஷ் ஷலேவை ஆடைகளை களைந்து சோதனை செய்ததை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதாகவும் சுரேஷ் ஷலேவின் மனைவி மேலும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை கடற்படை தளத்திற்குள் அமைந்துள்ள கன்சைட் என அறியப்படும் நிலத்தடி ரகசிய தடுப்பு காவல் வளாகத்தை மூடி முத்திரையிட குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. குற்றத்தடுப்பு மையத்தில் சுமார் 60 நபர்களை ரகசியமாக தடுத்து வைத்து அவர்களை சித்திரவதைக்குள்ளாக்கி பிணைத்தொகை பறித்தமை உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்செயல்களுக்கு இந்த இடம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து நடத்தப்பட்ட விரிவான விசாரணைகளை தொடர்ந்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான உத்தியோகபூர்வ ஆய்வை மேற்கொள்வதற்காக திருகோணமலை நீதவான் நாளை அந்த இடத்திற்கு நேரில் விஜயம் செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் மேலும் பல நபர்களும் இந்த ரகசிய வளாகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமைக்கான கூடுதல் ஆதாரங்கள் தற்போது வெளிவந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. இவற்றுள் கேகாலையைச் சேர்ந்த சாந்த என்பவர் தொடர்பான வழக்கு நடவடிக்கைகள் தற்போது பொல்காவில நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் கொழும்பில் 2 தமிழ் இளைஞர்கள் காணாமல் போனது தொடர்பான விசாரணைகள் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இலக்கம் 3 அறிக்கை செய்யப்பட்டுள்ளதுடன் இப்பாகமுவை சேர்ந்த பிரதீப் என்ற நபர் மற்றும் திருகோணமலையை சேர்ந்த 2 இளம் பெண்கள் காணாமல் போனது தொடர்பான வழக்குகளும் நீதிமன்றங்களில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த ரகசிய முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர்களும் அதன் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்த சிலரும் தற்போது நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலங்களை வழங்குவதற்கு முன்வந்துள்ளதாக காவல்துறையினர் மேலும் கூறியுள்ளனர். இலங்கையில் அதிகளவான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட மனித புதைக்குழியாக செம்மணி மனித புதைக்குழி பதிவாகியுள்ளது. இதுவரை காலமும் மன்னார் சதுச புதைக்குழியிலிருந்து 376 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டமையே இலங்கையில் அதிகளவான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட புதைக்குழியாக காணப்பட்டது. இந்த நிலையில் செம்மணியில் புதன்கிழமையுடன் 380 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 362 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இலங்கையில் அதிகளவான மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியாக செம்மணி மனித புதைக்குழி பதிவாகியுள்ளது. அதேவேளை குறித்த செம்மணி மனித புதைக்குழியை வெள்ளிக்கிழமை நீதியமைச்சர் தலைமையிலான விசேட குழுவினரும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர்கள் உள்ளடங்கிய விசேட குழுவினர் நேரில் பார்வையிட நீதிமன்றில் அனுமதி கோரியிருந்த நிலையில் அவர்களுக்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.